ஒப்புரவே காணிக்கை. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. நாம் வாழும் இப்பூமியில் சண்டை, விரோதம், பகைமை, பழிக்கு பழி இவைகளை தாண்டி அன்பும் அக்கறையும் சமாதானமும் ஒப்புரவும் ஏற்பட சாத்தியம் உண்டா என்கின்ற கேள்விகள் நடுவில் நாம் வாழும் இந்த பூமியில் ஒப்புரவாகுதலும் அதன் வழியாக சமாதானமும் உண்டு என திருமறை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. மத்தேயு 5:22-26 வரை உள்ள திருமறை பகுதியில் இயேசுவானவர் தன் மலைப்பொழிவு செய்தியில் ஒப்புரவாகுதலை வலியுறுத்துகிறார். காண்கிற சகோதரனோடு அன்பில்லாதவன் காணாத தேவனோடு எப்படி அன்புள்ளவனாய் இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். காணிக்கை விட சகோதர சிநேகம் முக்கியம். சகோதரனோடு சண்டையிட்டு கொண்டு எவ்வளவுதான் காணிக்கை படைத்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது. ஒப்புரவே காணிக்கை. இங்கு ஏற்றுக்கொள்ளுதலும் மன்னித்தலும் மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. இறைமக்கள் பிரிவினையின்றி வாழ வேண்டியவர்கள். மனித ஒற்றுமையில்தான் கடவுள் ராஜ்யம் உள்ளது. கடவுளுக்கு எதிராக ஏற்பட்ட ஒப்புரவின்மைக்கு கிறிஸ்து தம்மை உலகிற்கு தந்தார். ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை தந்து ஒப்புரவாக வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவன் ஒப்புரவு வாழ்வு வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் கனி ஒப்புரவாகுதலே. ஒப்புரவே காணிக்கையாகும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.